ஊர், அவ்வளோ பெருமையான ஊர். அப்போ இதை பூரா நான் முன்னாடி வந்து சொல்லிட்டேன். இதை நீங்கள் பேசாம இப்போ வேற ஏதாவது பேசியிருந்தா அப்போ பிரச்சனை இல்லை. உனக்கு ஏன்டா இப்போ கேட்டீங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்க. உனக்கு அதீத திறமை இருக்கு, பேச்சு திறமை வேற, ஆனால் எதிரிய குழப்பி விடுற திறமை. குழப்பி இப்போ வரைக்கும் திசை திருப்பி இல்லை. இப்போ வரைக்கும் என் கேள்விக்கு நீ பதில் சொல்லல. வண்டியை ஆனா அதுக்கு நீ திருப்பி இன்னொரு கேள்வி கேட்டு அது வீடு கேட்ட பாக்குற பாத்தியா? எவ்வளவு தப்பு தெரியுமா? ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி என்னைக்கு பதில் ஆகாது. அப்படி கிடையாது. ஒரு கேள்வி கேட்கறோம்னா திருப்பி கேட்கறதுக்கு நமக்கு பதில் சொல்றதுக்கு தகுதி வேணும். நீ இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சிருக்கேன், நல்லா நீ பேசுற விஷயத்தை தெரியுதே, அப்புறம் முழுசா தெரியன்றதான பிரச்சனை. பின்ன அதுக்குள்ளே உள்ள ஒரு கேள்வியை புரிந்து கேட்டுனா ஒரு பேர் சொல்லாதனால இவ்வளவு விளக்கம் சொன்ன எனக்கு அந்த பேர் தெரியாது. ரெண்டு மனைவி நினைவாக நான் பொதுவாக ஒரு விஷயம் கேட்கிறேன். ஒரு முதல் காட்சியில ஒரு வள்ளி வந்து பேசுறேன். வள்ளி வந்து அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு பாணி வச்சிருப்பாங்க, அவங்க ஒவ்வொரு பாணியில பேசுவாங்க. என்னோட பாணி என்னன்னா